பிருந்தா ஒரு வழியா எப்படி சம்மதிக்க வச்சுட்ட. ஆமாடி, உனக்கு ஏதாவது வேணுமாடி? ஏய், நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? நக்கலா சிரிச்சிட்டு இருக்காம ஒழுங்கா சாப்பிடு. நீயும் லவ் சொல்லி சம்மதம் வாங்குவல்ல? நல்லா இருக்குங்க மாமா. சமையல் யாரு? பக்கத்து ஏரியால இருக்க மாஸ்டர் தான் மாமா. பேரு சிவராமன். ஓ, நம்ம ஜூனியரா? ஓகே ஓகே ஓகே. சாப்பாடு சூப்பரா பண்ணிட்டான் அஸ்திகா. பிருந்தா இங்க வாயே. இத வரேன்க்கா. நல்லா சாப்பிடுங்க. அம்மி நீ சாப்பிட்டியாப்பா? மரா என்னத்த உனக்கு எதுவும் பார்சல் எதுவும் கட்டணுமா? ஆமா, இதான் உனக்கு வேலை இல்ல. இங்க வா, இங்க வாடா. எங்க? என்ன? டேய், உன்னை காணோன்னு வீர தேடிட்டு இருக்கா. போ. எதுக்கு? அவளுக்கு ஏதோ பூ வச்சுக்கணுமா, நீ போய் வச்சு விடு. நான் வச்சு விடணுமா? நான் சொல்றேன். ஆமாடா, இப்ப பிருந்தாவுக்கு நம்ம எல்லாம் பூ வச்சு விட்டோம்ல, அதே மாதிரி அவளுக்கும் பூ வச்சுக்கணுமா, நீ போய் உன் கையால வச்சு விடு. ஏன் அவளுக்கு வச்சுக்க தெரியாதா? அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? ஏண்டா, என்னமோ 60-70 வயசான மாதிரி பேசுற. அவளுக்கு ஆசையா இருக்கேன்னு கூப்பிடுறா, போய் வச்சு விடு, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். போ. அத்த டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. ஏன் நீ வச்சு விட வேண்டியதானே? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் பொண்டாட்டிக்கு பூவும் வச்சு விடுவாங்க. எங்களுக்கு வேற வேலை வெட்டியில பாரு. போடா, சீக்கிரம் போய் அவளுக்கு பூ வச்சு விடு. ஓடு ஓடு. இங்க பாரு, இஷ்டம் இருந்தா போய் அவளுக்கு பூ வெயி, இல்லன்னா என்ன ஆளை விடு. நான் போய் சொல்லிடுறேன். அப்புறம் நீ ஆச்சு அவளாச்சு, எனக்கு என்ன? சும்மா இரு. உனக்கு அவளே பரவாயில்ல. சரியான மரமண்டையா இருக்கானே இவன். இவனை போய் அவ விழுத்து விழுத்து காதலிக்கிறா. இவன் என்னைக்கு அவ காதலை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து குழந்தைய பத்தி என் கையில கொடுத்து அதை நான் தூக்கி கொஞ்சி எப்ப நடக்கும் இதெல்லாம்? ஆண்டவா, கொஞ்சம் பார்த்து பண்ணு, கண்ணை தொற. ஓய், நான் இந்தா வந்துட்டியா? எனக்கு இந்த பூ வச்சு விட. ஏண்டி உனக்கு பூ வச்சுக்க தெரியாதா? பச்சை குழந்தையா நீ? விட்டா ஒரு ஆள் சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுட சொல்லுவ போல. ஏன் இப்படி எனக்கு இந்த பூ வச்சு விட்டு உன் கை தேஞ்சு போயிருமா? முடியாதுன்னா கிளம்பி போ, நானே வச்சுக்கிறேன். இத சொல்லி அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை பண்ணுவ. நானே வச்சு விடுறேன், கொடு. அப்ப அடுத்த பிரச்சனைக்கு ரெடியா தான் இருக்கா. மல்லிகைப்பூ. இதெல்லாம் ஒரு காதலன்னு ஒரு காதலிக்கு வச்சு விடுறது. என் நேரம் காட்டு. என்ன ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கா? நீ பூ ஒன்னும் வைக்க தேவையில்ல, நானே வச்சுக்கிறேன். நீ போ, கொடு. நான் வச்சுக்கிறேன் சொல்றேன். கதையெல்லாம் நடக்காது, நானே வைக்கிறேன். நாளை பின்ன இது ஒரு பெரிய தேசிய பிரச்சனையா முன்னாடி வச்சு பேசுவ. நானே வைக்கிறேன். திரும்புறீங்களா? என்ன பிடிக்காதுன்னு சொல்லுவா, ஆனா பூ வச்சு விட சொல்றா. என்னமோ இடிக்குதே. நிஜமாவே லவ் பண்றவங்க தானே இதெல்லாம் வச்சு விட சொல்லணும். சம்திங் ராங். மாறன், என்ன சல மாதிரி அங்கேயே நின்னுட்டு இருக்க? பூ வச்சு விடுறியா இல்லையா? வச்சு விடுறேன். என்ன? பூ அழகா இருக்கு. அது எனக்கு தெரியாதா? இத கூட சொல்லக்கூடாதாடி? கொடுமாடா. ஒண்ணும் இல்ல. ஏய் பொடுசு, இங்க வா. இங்க வா. இங்க ஏன் இப்படி வாரிட்டு இருக்க? மா, என் கல்யாணத்துல நடக்காத எல்லாத்தையும் நான் பிருந்தா கல்யாணத்துல நிறைவேற்றிக்க போறேன். அப்படி பார்த்தா அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். அப்படியா? அப்படிதான். சரி, பண்ணிட்டே போச்சு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். வலிமா, கார்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். சரி.
அப்பா ஒரு வழியா கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. இனிமே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியத. சித்தி, நம்ம ஊரு வழக்கப்படி பண்ணுவாங்களா இல்ல டவுன்ல வேற மாதிரி பண்ணுவாங்களா? இல்ல என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னால முடிஞ்ச வேலையை நானே பாத்துக்குவேன். சித்தி கலப்பா இருக்கியலோ, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். விஜி, இங்க வா. என்ன சித்தி? நீ ரொம்ப துடுக்கா பேசுற விஜி. மனசுல எதையும் வச்சுக்காம வெள்ளந்தியா தான் பேசுற. ஆனாலும் எதை எங்க எப்ப பேசணும்னு தெரிஞ்சு பேசணும்ல. என்ன சித்தி, நான் ஏதாச்சும் தப்பா பேசிப்புட்டேனா? ஏன் அப்படி சொல்றிய? வலியம்மா, விடுங்களேன் வலியம்மா. இல்ல வீரா, அவ என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறா. இந்த பழக்கம் எல்லா இடத்துலயும் வரும்ல. அப்புறம் கேக்குறவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவளுக்கு தானே கெட்ட பேரு. நாம தானே சொல்லி திருத்தணும். இல்லைன்னா நாளைக்கு நமக்கே அது கெட்டதா போயிடும். என்ன சித்தி தப்பு கிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றிய? நான் அப்படி என்ன பேசிப்புட்டேன்? என்ன பேசுனியா? விட்டுருங்க என்ன வலியம்மா. பேசுனேன்னு கேக்குற பாரு. ஏன் விஜி, நீ பாட்டுக்கு அங்க போனது போகாததுமா ஜோசியர் சொன்னது அது இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்ட. வர வழியில கார்த்தி வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வேற சொல்லிட்ட. கல்யாணம் ஆக போற நேரத்துல இதெல்லாம் அபசகுனம்னு நினைச்சு அவங்க பயப்பட மாட்டாங்களா? ஐயோ சித்தி, இதுதான் என்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. எதனாலதான் ஊர்ல ஒரு மனுஷங்களும் என்னோட ஒட்டுறதில்ல. என்னைய மன்னிச்சிருங்க, என் புத்திக்கு இதெல்லாம் தெரியுதா? ச்சே, ஐயோ நான் யார்கிட்ட சொல்லுவேன்? சித்தி என்னைய மன்னிச்சிருங்க சித்தி. சித்தி, எனக்கு போன் போட்டு தாரியலா? நான் வீராக்கா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க சித்தி. என்ன விஜி அழற? அழாத விஜி, இங்க அழாத. பாரு விஜி, இது அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருமா, இங்க பாரு, அழாத. நீ திரும்பவும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சொல்லாம இருந்தா மட்டும் போதும். இல்ல அழாத விஜி, அழாத விஜி. விஜி, அழாத விஜி. சொன்னா கேளு விஜி. இல்லக்கா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் அவசரப்பட்டு அப்படி உளறி போட்டேன். அது இப்படி ஒரு குத்தமா மாறும்னு நான் நினைக்கவே இல்லையே சித்தி. என்ன மன்னிச்சிருங்க ஐயோ, சித்தி. அது குத்தெல்லாம் இல்லம்மா. நீ அழாதன்னு சொல்றல்ல விஜி. அழாத விஜி, அழாத. விஜி, அழக்கூடாது. எதுக்கு அழுதுட்டு இருக்க? மன்னிச்சிருங்க சொன்னா கேளு, இங்க பாருமா, அழாத. நான் உன்னை தப்பா தெரியாம சொல்லலம்மா. வேற விஜி. யாரும் உன்னை என்னாச்சு? நான் இழந்துரு. என்ன விஜய், ஏன் அழுதுகிட்டு இருக்க நீ? ஆ? மாமா என்னைய மன்னிச்சிருங்க. ம்? என்னை எப்படி வாய் துடுக்கா படைச்ச அந்த சாமி என்னைய வாய் பேச முடியாம படைச்சிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. ஐயோ தப்பு விஜி, விஜி, பண்ணிட்டேன். விஜி, அழாதம்மா, அழாத. சொன்னா கேளு. என்னம்மா இது இப்படி அழற? அழாதம்மா. இல்ல சித்தி, நீங்க ஒரு பிளாஸ்டர் வாங்கி கொடுங்க. நான் என் வாயிலே ஒட்டிக்கிறேன். இனி நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் அமைதியா இருந்துக்கிறேன். இதுக்காண்டி நீங்க என்னை ஊருக்கு அமிச்சாலும் பரவாயில்ல சித்தி. நான் ஊருக்கே கூட போயிடுறேன். என்னாச்சு விஜய், ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் ஒண்ணும் இல்லைண்ணா. நம்ம அங்க போன உடனே விஜி ஜோசியர் ஆக்சிடென்ட்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால, அந்த மாதிரி எல்லாம் எல்லார் முன்னாடியும் பேசக்கூடாதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, அதுக்குதான் அழறா. என்ன விஜய், நல்லதுதானே சொன்னாங்க. இதுக்கு போயா நீ இப்படி வருத்தப்படுவ? இல்லைங்க மாமா, நானே ஒரு ராசி இல்லாதவ. சின்ன வயசுலயே என் அப்பாவையும் அம்மாவையும் சாவ கொடுத்துட்டு இத்தனை நாளா ஒத்தையில வளர்ந்தவ. ஏதோ குடும்பமா நீங்க எல்லாம் கிடைச்சிருக்கீங்கன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னாலயே உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அம்மா, அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல இல்லம்மா. நீ சொன்னதுல ஒண்ணும் தப்பே இல்ல, போதுமா? இல்லைங்க மாமா, நான் இனிமே பேசவே மாட்டேன். விஜி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே கலகலன்னு இருக்கு. யாரும் உன்னை இங்க தப்பாலாம் நினைக்கல. நீ போய் சூடா ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஆ, ஏலக்காய் இஞ்செல்லாம் தட்டி போட்டு கொண்டாருவா மாமா. ஆ, சரிம்மா. இந்த உடனே கொண்டாரேன். இவ என்ன உலகமாக நடிப்பு நடிக்கிறா? இப்படி டிராமா பண்றா? என்ன வழி இது? அவளே ஒரு குழந்தை. அவகிட்ட போய் நான் அவ அந்த மாதிரி பேசின உடனே வீர அம்மாக்கு சுருக்குன்னு இருக்கும்ல, அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருக்கும்ல. பாவம்னா. அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள அவ இப்படி பேசிட்டான்னா கூட பரவாயில்ல, நம்ம புரிஞ்சுப்போம். அதுவே 4 பேர் மத்தியில அவ இப்படி பேசி வச்சுட்டான்னா அது பிரச்சனையால போய் முடிஞ்சிரும். அதனாலதான் அப்படி
பேசக்கூடாதுன்னு சாதாரணமா தான் எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் சரி அதுக்குள்ள விடு, பாத்துக்கலாம். அவளை எதுவும் சொல்லாத, பாவம், விடு. பாத்தியா, நான் என்னமோ அவளை வம்படியா கூப்பிட்டு வச்சு அழ வச்ச மாதிரியே சொல்லிட்டு போறாரு. மா விடுங்கம்மா, விஜய பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவனை தெரிஞ்சா பண்றா, விடுங்க. மேடம், நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க? ஒரு சின்ன காயமாவது பட்டாதானே பாக்குறவங்களுக்கு அபசகுணமா ஃபீல் ஆகும். இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு யோசிப்பாங்க. இப்படி சொதப்பி வச்சிருக்க. சாரி மேடம். போன வை. காலையில கார்த்திக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு நீதான் காரணம்ல? இல்ல, ம், பொய் சொல்லாத. நீ போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆமா, நான் தான் பண்ணேன். இப்ப என்ன இப்போ? ஏன் இப்படி பண்ண? ஏய், எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்கெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இல்லனா நீங்க பெரிய விளைவுகளை சந்திப்பீங்க. ஆமா, நீ என்னமோ புதுசா பாக்குற மாதிரி ரியாக்ட் பண்ற. இது நம்ம அண்ணனை கொலை பண்ண குடும்பம். ஏய், புரியுதா? நான் இங்க வந்ததே இவங்க எல்லாரையும் பழி வாங்குறதுக்கு தான். மாறன் உன் கழுத்துல தாலி கட்டி உன் வாழ்க்கையை கெடுத்தான். இப்போ பிருந்தா வாழ்க்கையும் நாசமா போணுமா? ஏய், யாரும் யாரையும் கொலை பண்ணல. யாரோட வாழ்க்கை இங்க நாசமா போகல. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அத எல்லாரும் இங்க மன்னிச்சு மறந்தாச்சு. நீ இன்னும் அதே புடிச்சு தூங்கிட்டு உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டு மத்தவங்க நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்க. என்ன சொன்ன? அது ஆக்சிடென்ட்டா? அண்ணனை கொன்னுட்டு பாதியோட விட்டு ஓடி வந்த ஒரு கொலைகாரனோட வாழ்ந்துட்டு அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் சப்போர்ட் பண்றல நீ. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. நீ தப்பு பண்ணன்னு தெரிஞ்சு உன்னை இந்த குடும்பத்தை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அப்ப கூட உனக்காக யாரடி வந்து நின்னா? மாறன் தானே நின்னா. அந்த மாறனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. உனக்கெல்லாம் குற்ற உணர்ச்சியாவே இல்ல. ஏச்சி, வாய மூடு. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்றதா நினைச்சு எல்லாரும் என்கிட்ட கரிசனம் காட்டிட்டா நான் திருந்திருமா? அது என்னைக்கும் நடக்காது. நான் மாற மாட்டேன். என்னமோ நீ அவ்வளவு சந்தோஷமா வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ரெட்ட வேஷம் தானே போட்டுட்டு இருக்க. கண்படி. இவெல்லாம் ஒரு ஆளாடி. குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறவன். வீட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு தண்டம். இவன் கூட வாழறதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ச்சீ! நான் உன்னை எப்படிலாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. நிறுத்துறியா? மாறனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை விட என்ன விட நம்ம எல்லார விடவும் ரொம்ப நல்லவன். அவனை பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல. மாறன் என் கழுத்துல கட்டாய தாலி கட்டினா அது என்னோட பிரச்சனை. நானே அதை ஏத்துக்கிட்டேன். நீ எதுக்கு அதை வச்சுட்டு பெருசா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? சரி, அது உன் வாழ்க்கை, உன் விதி. நீ எக்கேடும் கெட்டுப்போ. ஆனா பிருந்தா என்னோட தங்கச்சி. அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த கல்யாணம் நடக்காது. அப்படியா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடத்துறது என்னோட பொறுப்பு இல்ல, எங்களோட பொறுப்பு.
எங்களை மீறி உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சவாலா? சவாலுன்னு வச்சுக்கோவேன். நீ என்ன தடங்கல் பண்ணாலும் முன்ன மீறி நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டுறேன். பார்க்கலாம் வீரா. நீ இதுக்கு முன்னாடி எத்தனையோ சவால்ல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த சவால்ல நான் தான் ஜெயிப்பேன். பார்க்க தானே போற. பாத்துக்க. போடி. வந்துட்டா. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? மரா, ஆ இந்த கல்யாணத்துல எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நிறைய தடங்கள் வரும். அது எல்லாத்தையும் மீறி நம்ம இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏன் அப்படி சொல்ற? யார் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறா? மாறா, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். நீ வேற எதுவும் கேட்காத. பிருந்தா நம்ம வீட்டுக்கு வர்றதை யார் தடுக்க முடியும்? சும்மா ஏதோ உளறிட்டு இருக்காது. இப்ப கார்த்திக் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதை வச்சு எதுவும் கற்பனை பண்ணியா? ஷோ, என்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மாறா, கண்மணி இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் செய்வா. வீரா, அண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் அவங்களே குத்தம் சொன்னா எப்படி? அவங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. மாறா, நீ வரும்போது நான் கண்மணி கூட சண்டை போட்டுட்டு இருந்தல, நீ கூட பார்த்தல. ம். அது எதுக்குன்னு தெரியுமா? எதுக்கு? அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு என்கிட்ட சவால் விட்டா. இந்த சவாலை நாம ஜெயிக்கணும் மாறா. அவளை மீறி நம்ம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி காட்டணும். அன்னைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவங்க என்ன பண்ணாலும் எதுவும் வெளியும் சொல்லாம கல்யாணத்தை நடத்தி முடிப்போம். எனக்கு பிருந்தா வாழ்க்கை எவ்வளோ முக்கியமோ அதே அளவு ராகவா அண்ணி வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். ஒன்றும் கவலைப்படாத, பிருந்தா கார்த்திக் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். பார்த்துக்கலாம். ஹலோ பிருந்தா, எங்க இருக்க? காலேஜ்ல தான். சரி, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பியா? எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு பௌர்ணமி. பீச்சுக்கு போனா ஈவினிங் சன்செட்டும் முழு நிலாவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். போயிட்டு வரலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஹேய், அதான் இப்ப எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்கல்ல. அதுக்காக ஊர் சுத்தணுமா? நான் வர மாட்டேன்ப்பா. ஹேய் ப்ளீஸ் பிருந்தா, நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கேயுமே வெளியே போனதே இல்ல. எப்போ கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்தை நீ சொல்லிட்டே தான் இருப்ப. கல்யாணம் முடியட்டும், அது வரைக்கும் நான் எங்கேயும் வர மாட்டேன். பிருந்தா ப்ளீஸ் பிருந்தா, இந்த ஒரு வாட்டி தானே கேக்குறேன். ஏய், ஒரே ஒரு தடவை தான் சன்செட் பார்க்க போறோம். எதுக்கும் நம்ம வெளியே போனதே இல்ல. இங்க பாரு, இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் பிருந்தா, நான் சொன்னா கேளு. ஏய், எனக்காக ஒரே ஒரு வாட்டி. வேண்டாம், அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஏய், அதெல்லாம் தெரியாது பிருந்தா. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வா. ஸ்பெஷல் கிளாஸ் அத சொல்லிட்டு வந்துறேன். எனக்காக பிருந்தா. மாற இவன் வேற. ஹேய், அதான் காலேஜ் 3 மணிக்கு முடிஞ்சிரும்ல. ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லிட்டு வா. இங்க பாரு, 3 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு சீக்கிரமா வந்துட்டு நானே டிராப் பண்ணிடுறேன் உன்னை. இல்ல கார்த்திக். ஹேய் பிருந்தா, ப்ளீஸ் பிருந்தா, ஏன் நீ அடம் பிடிக்கிற? இங்க பாரு பிருந்தா, நான் சொன்னா கேளு. இந்த ஒரு முறை தானே கூப்பிடுறேன். ப்ளீஸ் இங்க பாரு. இவன் ஒருத்தன் அதான் வெயிட்டிங்ல இருக்குன்னு தெரியுதுல்ல. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவன் போனை ஒரேடியா கட் பண்ணணும். பிருந்தா ப்ளீஸ் பிருந்தா. மாவனை இருடா வரேன். இத்தனை முறை கேக்குறேன்.
பிருந்தா நான் சொன்ன சொல்றேன், கேளு பிருந்தா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி தானே என்ன புது மாப்பிள்ள ஏய், பொண்ணு வீட்டுக்காரங்களை இப்படிதான் மரியாதை எல்லாம் பேசுவீங்களா? என்னடா என்னடா இப்ப நான் தான்டா பொண்ணு வீட்டுக்காரன். என் குழந்தையாவை தான் உனக்கு கொடுக்குறோம் தெரியும்ல. டேய் என்னடா இப்படி சொல்ற? நான் உன் அண்ணன்டா. இருந்துட்டு போ, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்க பார், இந்த அண்ணன் தம்பி உறவெல்லாம் இப்ப செல்லுபடி ஆகாது, புரியுதா? நான் அந்த வீட்டோட மாப்பிள்ள, நான் தான் சம்பந்தமே பேசினேன். அதனால பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் அடங்கி தான் போகணும். ஓவரா பேசினேன்னு வையேன், அவ்வளோதான் கல்யாணம். டேய் என்னடா? பின்னென்ன, பிருந்தாவை போய் சொல்லி பீச்சு கூட்டு போக பிளான் பண்றியா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, ஏய் நீங்க எல்லா இடத்துக்கும் போறீங்க வரீங்க, ஏன் நான் போக கூடாதாடா? அது கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பி, இப்பெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இங்க பாரு வீரா, பிருந்தா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தேன். இவங்க வந்து மிரட்டிட்டு இருக்கான். ம், பொண்ணு வீட்டுக்காரன்ல. சார் நீங்க பொண்ணு வீடா இருந்தா மாப்பிள்ளை வீட்டை மிரட்டுவீங்களா? ஏய், நீ என்ன அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க? ஆ, ஆமா. ஆ, என்னதான் அவர் எனக்கு மூத்தாரா இருந்தாலும் அவர் எனக்கு பிரதர்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்போ நான் மாப்பிள்ளை வீட்டு சைடு தானே. ம், ஓ ஓ ஓ, அப்படி சரி, அப்ப போட்டு பாத்துற வேண்டியதுதான். ஆ, டேய், நீ உன் வாழ்க்கையிலே பண்ண உருப்படியான காரியம் என்னன்னு தெரியுமா? என்ன? பிருந்தாவை லவ் பண்ணதுதான். இப்ப பாரு, அக்கா தங்கச்சின்னு 3 பேரும் ஒரே வீட்டுல வாழ போறாங்க. நமக்குள்ள பிரச்சனை வந்தா கூட அவங்களே பேசி சரி பண்ணிப்பாங்க. கரெக்டா சொன்ன. இனி எந்த விஷயத்துலயும் நம்ம 3 பேரை யாராலையும் பிரிக்க முடியாதுல்ல?